ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கெசட்டில் உங்கள் பெயரை இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான ஒரு சூப்பரான அறிவிப்பை பட்ஜெட்டில் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். stationaryprinting.tn government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது இப்போ உங்களுடைய பெயரை நீங்கள் மாற்ற போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெசட்டில் நீங்கள் பெயரை மாற்றா மட்டும்தான் மற்ற எல்லா ஆவணங்கள்லையுமே உங்களுக்கான பெயரை நீங்கள் மாற்ற முடியும். ஸோ உதாரணத்துக்கு சின்ன வயசில் பார்த்தா வேறு பேரை வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வேறு பேரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கெசட்டில் தான் நேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஏதாச்சும் பார்த்தா மிஸ்டேக்காக இருக்குது, பெயரில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குன்னா அதுக்கும் நீங்கள் கெசட் மூலமாக தான் நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எப்படி பெயர் மாற்றலாம் அப்படின்னா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பினீங்க அப்படின்னா கெசட்டில் உங்கள் பெயரை மாற்றி கொடுப்பாங்க. பட் இதுக்கப்புறம் இது ஆன்லைனில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை எழுதுபொருள் மற்றும் அச்சிருக்க பாருங்கள், அதுக்கான மானிய கோரிக்கை நடைபெற்றது. அதில் ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது அரசிதழில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் வெளியிடுதலுக்கான இணைய வழி சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் இப்போ கெசட்டை நம்ம பெயர் மாற்றம் பண்ணுறதும் பெயரை பார்த்தா திருத்தம் பண்ணுறதுக்கும் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுமக்களிடமிருந்து அரசிதழில் பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் வெளியிடுதல் உள்ளிட்ட சேவைகளுக்கான விண்ணப்பங்கள், உரிய ஆவணங்கள், வெளியீட்டு கட்டணம் ஆகியவற்றுடன் இணைய வழியில் பெறப்பட்டு இணைய வழியில் சரிபார்க்கப்பட்டு உரிய அலுவலரால் ஆணை பிறப்பிக்கப்பட்டு முதன்முறையாக விரைவு துலங்கல் குறியீடு QR கோட் அங்கீகார வசதியுடன் அரசிதழில் வெளியிடப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான மென்பொருள் மின்னாளுமை முகமை TNEJ மூலம் உருவாக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் கெசட்டில் பெயர் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டலில் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்காது. விரைவில் இதுக்கான சேவையாக ஆன்லைன் மூலமாக கொண்டு வராங்க. எதுவும் இல்லை, ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க QR கோடுன்னு கூடிய கெசட்டில் உங்கள் பெயரை மாற்றி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, உங்களுக்கு இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷுக்கு தனியாக ஃபார்ம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் நீங்கள் மாற்றினா தமிழுக்கு தனியாக நீங்கள் ஃபார்ம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ரிலிஜன் மாற்றினாலும் ஸோ நீங்கள் கெசட்டில் ரிலிஜனு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா தான் இதாங்க. ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் உங்கள் பெயரை மாற்ற போகிறீங்க, இல்லை ஃபுல்லாக பெயரே பார்த்தா கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா 750 ரூபா நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் தமிழில் உங்கள் பெயரை மாற்ற போகிறீங்க அப்படின்னா 150 ரூபா நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி தான் இது வரைக்கும் கெசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் விரைவில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஆன்லைன் அப்ளிகேஷன் விடுறாங்க. ஆன்லைன் மூலமாகவே கெசட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ பேசிக்காக இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ முதியவராக வயதானராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சமீபத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அதை கூட உங்களை சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படிவத்தின் பின்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்மையில் எடுத்த புகைப்படத்தை ஒட்டணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதில் பெயர் மாற்றத்துக்கான காரணம் கேட்பாங்க, என்ன காரணம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கிறேன் அப்படின்றதையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பெயர் மாற்றத்துக்கு என்ன பண்ணணும்? ஓகே, விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர் மட்டுமே கையொப்பமிட வேண்டும். விண்ணப்பதாரர் உரிய வயதடையவராக, அதை மைனராக இருக்காங்கன்னு அப்படின்னா பேரண்ட்ஸ் கார்டியனை சைன் பண்ணலாம். அதுக்கு பார்த்தா அஃபிடவிட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர் ஆவணங்களில் படிவத்தில் சுய சான்றொப்பம் இட வேண்டும். பெயர் மாற்ற அறிவிக்கை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அதற்கான உறுதிமொழியை உரிய இடத்தில் அளிக்க வேண்டும். பெயர் மாற்றத்துக்கான காரணம் தெரிவிக்க வேண்டும். அதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் கருவூலம் வெப்சைட் மூலமாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டு அதுக்கான சலான் காப்பியும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விண்ணப்பிக்கும் அரசு கிளை அச்சங்களுக்குரிய DDO கோடு இருக்குது, அந்த கோடுக்கு தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நிபந்தனை, விண்ணப்பதாரர் தவிர வேறு எவரும் எவ்வித தொடர்பும் கொள்ளக்கூடாது.
பணம் செலுத்துவது தொடர்பாக விண்ணப்பதாரருக்கு நினைவூட்டும் எது அனுப்பப்பட மாட்டாது. இத்துறையால் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் பதிவிறக்கம் செய்யப்பட்ட படிவங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். வெளியில் அச்சிட்ட அல்லது ஒளிப்பட நகல் படிவம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சில இணைப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வசிப்பவர்கள் பெயர் மாற்றம் செய்ய ஆதாரமாக பழைய பெயருக்கு உண்டான பிறப்பு சர்டிஃபிகேட் நகல், கல்வி சான்று நகல், ஜாதி சர்டிஃபிகேட் நகல் இணைக்க வேண்டும். வீட்டு விலாசத்திற்கு ஆதாரமாக உணவு பங்கீட்டு அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கடவுச்சீட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் பழைய பெயருக்கான ஆதாரம் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது டிசியோ வந்து கேட்டிருக்காங்க, அல்லது ஜாதி சர்டிஃபிகேட் மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் தேவையில்ல. பழைய நேமுக்கான டாக்குமெண்ட்டும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் உடைய ரேஷன் கார்டோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒன்று அட்டாச் பண்ணிக்கலாம். பிற மாநிலத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. புதிய பெயர் எழுத்துக்களத்தில் வடமொழி எழுத்துக்களோ ஆங்கில எழுத்துக்களோ இடம்பெறக்கூடாது. ஸோ நீங்கள் தமிழில் நேம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வடமொழி எழுத்தோ அல்லது ஆங்கிலத்தோட எழுத்தோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணக்கூடாது. மனமுறிவு செய்து அதனால் பெயர் மாற்றம் செய்வோர் நீதிமன்ற தீர்ப்பினை சுய சான்றிதழ் நகலாக இணைக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசிதழ் பெறும் முறை கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரருக்கு அவரது பெயர் மாற்றம் வெளியிடப்பட்ட அரசிதழின் 5 நகல்கள் பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும். கூடுதல் நகல்கள் தேவைப்படின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்கத்தின் பண்டக பிரிவு அல்லது கிளை அலுவலகங்களில் விற்பனை பிரிவினை அணுகி இணையதளத்தில் அதுக்கான அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பெற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு 5 நாட்களுக்குள்ளே 5 காப்பி அனுப்பப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது அரசு கிளைகள் எங்கெங்கே இருக்குது, அது தபால் மூலம் எப்படி அனுப்புவாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கீழே பே பண்ணுறது எப்படி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பே பண்ணி கெசட்டில் பெயர் மாற்றம் செஞ்சுக்கலாம். ஸோ தமிழில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது, ஆங்கிலத்தில் இது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ தேவைப்படுறவங்க இப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லனே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் வந்து பார்த்தா விரைவில் கொண்டு வராங்க. ஒன்ஸ் ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கான கெசட்டில் பெயர் மாற்றம் பண்ணுறது, பெயர் திருத்தம் பண்ணுறது அது கொடுத்து வீடியோ போடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தா வந்து சேரும். இதாங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கெசட்டில் பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமங்கள் நிறைய பேர் இருக்குது. ஆன்லைனில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எங்கேயுமே அழியாமல் ஈஸியாக வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆன்லைன்லேயும் உங்களுக்கான அந்த கெசட் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வசதியும் ஏற்படுத்துவாங்க. விரைவில் டிஎன்இஜி தரப்பில் அதுக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. விரைவில் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.